வெண்மையான வஸ்திரம். இந்த உலகத்துல இதுவரைக்கும் வெண் வஸ்திரம் நம்ம பார்க்கவே முடியாத ஒரு ஒயிட்டர் நம்ம பார்க்க போறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? வெண் வஸ்திரம். அந்த வஸ்திரம் யாரெல்லாம் ஜெயம் கொண்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. ஆண்டவரே, என் சாயலை எப்படியாவது திருட, என் சாயலை எப்படியாவது இருளாய் மாற்றுவதற்கு பிசாசு போராடிட்டே இருக்கிறான். நான் இல்லை 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 இல்லைன்னு சொல்லி விழுந்து எந்திரிச்சு எப்படியாவது என்னுடைய அல்டிமேட் கோல் ஒன்னே ஒண்ணுதான். நான் கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் குணாதிசயம், கிறிஸ்துவின் சாயல், குமாரனின் சாயல்ல நான் நிற்க போறேன். அப்ப எனக்கு இல்ல என்ன வஸ்திரம் வந்துடும்? வெண் வஸ்திரம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அந்த மெல்லிய வஸ்திரத்தை குறித்து விளக்கம் என்ன? பரிசுத்தவான்களுடைய நீதி என்கிற மெல்லிய வஸ்திரம். இந்த பூமியில நாங்கள் நீதி செய்தோமே, ஐயோ நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைத்தது? எங்களுக்கு சிறைகள் கிடைத்தது. எங்களை பகடி பேசி பரியாசம் பண்ணி எங்களை கனவீனப்படுத்தினார்கள் என்று நீதி செய்தவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மறித்தார்கள் என்று உலகத்தின் அதிகாரங்கள் நினைச்சிருக்கும். ஆனால் அந்த டே வில் கம், ஒரு நாள் ஒன்று வரும், சுத்தமும் பிரகாசமான பரிசுத்தவான்களுடைய நீதியின் மெல்லிய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்பார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம்.